Praise the Lord. சங்கீதம் 78-71 சொல்லுகிறது, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அருமையான தெய்வ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு உன்னதமான காரியத்திற்கென்று நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இது தாவீதை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச பொறுப்பு என்ன பண்றாரு, அவ்வளோ அழகா செய்கிறார். அந்த கரவலாடுகளை மேய்த்து அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து தண்ணீரை கொடுத்து, அது மாத்திரம் இல்லை, எல்லா விதமான ஆபத்துக்கும் அவைகளை காப்பாற்றி அவைகளை உத்தமமாய் உண்மையாய் அவன் நடத்தி வந்தான். இட் வாஸ் அ கிரேட் ஜாப். அவனுக்கு கொடுக்கப்பட்டதிலே அவன் கண்ணும் கருத்துமாய் உண்மையாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீதை தான் தேவன் ஒரு ராஜாவாய் அழைத்தார். யாருக்கு? தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவ்வளோ ஒரு பெரிய ராஜ்யபாரம், ஜனங்கள். பாருங்க, ஒரு சின்ன ட்ரைனிங் தான் இனிஷியலா. ஆனால் அதில் அந்த உண்மையை கண்ட தேவன் ஒரு பெரிய உத்தரவாதத்தையே எடுத்துக்கொள்ளும்படிக்காய் அவரே அழைத்து வந்தாராம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை, இந்த வேலையிலேயே ரொம்ப நாள் இருக்கிறோம், சம்பளமும் உயரல, யார் என்னைய பார்க்குறா கண்டுக்கிறா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற தேவன் உங்களுக்காய் ஒரு பெரிதான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ செய்வதிலே கண்ணும் கருத்துமாய் உண்மையாய் இருக்கும் பொழுது ஒரு பெரிய உத்தரவாதத்தை உன் கரத்திலே கொடுத்து உன்னை கனப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். May God bless you with this prophetic word today. Amen.